ஸ்டார்ட் பண்ணு. பாரு, சுடிதார் வந்து நீ போட்டிருக்கியா? இது வந்து இப்போ உன் பக்கமா துணி மடிச்சு போட்டிருக்குன்னு வச்சுக்கோ. சரியா, உன் பக்கமா மடிச்சு போட்டிருக்கேன், 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உயரம் எடுக்கிறோம். சரியா, உயரத்துல இப்போ நார்மல் சுடிதார் லைனிங் இல்லாத சுடிதாரா இருந்தா ஹைட்டோட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லியிருக்கேன். லைனிங்கோட சுடிதாரா இருந்தா ஹைட்டை விட 1 இன்ச் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஓகே, அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்காது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம ஒரு 2 இன்ச் நம்ம இது வந்து கழுத்தோட முன்பகுதி. சரியா, அதுக்கு அடுத்தது இந்த இடம் வந்து சோல்டரு நம்மளுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி அது கூட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணணும். சரியா, அது அடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து ஆம்கோல். சரியா, ஆம்கோல் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். சுடிதாரோட பேக் சைடு போட்டு ஷோல்டர்ல இருந்து கீழே அந்த ஆம்கோலுடைய ஜாயிண்ட் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த எல் ஷேப்புக்கு எவ்வளோ இருக்கோ அது நம்ம வந்து நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு தடவை டவுட் இருந்தாலும் கட்டிங் வரும்போது சொல்லித்தரேன். சரியா, இந்த இடத்துல ஆம்கோல். சரியா, அந்த இடத்துல நம்ம கூட்டவோ குறைக்கவோ கூடாது. சரியா, இந்த இடத்துல எல் ஷேப்ல நம்ம கோடு போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த எல் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு 1 இன்ச் எடுத்து அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பெண்ட் எடுத்துக்கணும். இந்த ஆம்கோலுடைய வளைவு பகுதி வந்து 1 இன்ச் கேப்ல தான் நம்ம இப்படி போடணும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல லைன் போட்டிருக்குமா எல் ஷேப்ல, மார்பு சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும், சுடிதாருடைய பின்னாடி சைடு பேக் சைடு திருப்பி போட்டு இந்த ஆம்கோல் டு இந்த ஆம்கோல் நல்லா இழுத்து வச்சு நம்ம அளக்கணும். சரியா, எவ்வளவு இருந்தாலும் சரி அது கூட நம்ம எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரியா, அதுக்கு அடுத்தது இந்த எல் ஷேப்ல இருந்து கீழே 6 நம்ம ஒரு அளவு எடுக்கணும். இந்த 6ங்கிற அளவு என்னது, இடுப்பினுடைய உயரம். சரியா, இடுப்பினுடைய உயரம். இந்த உயரத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு வரணும். சரியா, இடுப்பு சுற்றளவு வந்துட்டு நம்ம சுடிதாரை திருப்பி போட்டு அந்த பெண்டு பகுதி, இந்த வளைவு பகுதி இருக்கு பத்தியில மார்பு சுற்றளவுக்கு கீழே அந்த இடம் எவ்வளவு இருக்கோ அதை இழுத்து வச்சு நம்ம அது கூட நம்ம எவ்வளவு சேர்த்தணும், இடுப்பு சுற்றளவுலையும் 2 இன்ச்சு சேர்த்தணும், மார்பு சுற்றளவுலையும் 2 இன்ச்சு சேர்த்தணும். சரியா, இதை மார்பு சுற்றளவை காட்டிலும் இடுப்பு சுற்றளவு 1 இன்ச்சு மைனஸ்ல தான் வரும். இருந்தாலும் நம்ம அளவு சுடிதார் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஓகேவா, இதுக்கு அடுத்தது இடுப்பு சுற்றளவு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எல் ஷேப் லைன்ல இருந்து சைடு ஓப்பன் வந்து நம்ம இங்கிருந்து இங்க எவ்வளவு வரும் அப்படிங்கறத வந்து அளவு டாப்ல அந்த ஆம்போல் கிட்ட இருந்து கீழே ஓப்பன் வரைக்கும் நம்ம இழுத்து வச்சு நம்ம அளக்குறோம். அது எவ்வளவு இருந்தாலும் சரி அது கூட நம்ம எவ்வளவு ப்ளஸ் பண்ணணும், 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். சரியா, இது வந்து சைடு ஓப்பன். சரியா, மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தாலும் 14 வரும். ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு 16 கூட வரும். நம்மள மாதிரி மீடியமா இருக்கிறவங்களுக்கு 14 வரும். 14 பிளஸ் ஒரு ஆஃப். சரியா, 15 வைக்கலாம், 14 வைக்கலாம். அது அவங்களுக்கு எப்படி போடுவாங்களோ அதை பொறுத்து நம்ம அதை கேட்டு கூட நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு ஓப்பன். சரியா, சைடு ஓப்பனுக்கு நேராக தான் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு நேராக தான் சீட்டின் சுற்றுலா வரணும். சரியா, சீட்டின் சுற்றுலா நம்ம எப்படி எடுப்போம், சுடிதாருடைய பின்னாடி பேக் சைடு திருப்பி போட்டு இந்த சைடு ஓப்பன் டு இந்த சைடு ஓப்பன் நல்லா இழுத்து வச்சு நம்ம அளக்கணும். சரியா, அதில் நம்ம எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும், ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். மார்பு சுற்றளவில் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும், இடுப்பு சுற்றளவில் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும், சீட்டின் சுற்றளவில் 1 இன்ச்சு தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும். சரியா, ஏன் நம்ம 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு இந்த 2 இடத்துலையும் துணி எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுது. நம்ம டைட்டாக இருந்தால் பிரித்து விடலாம், உடம்பு வந்துருச்சுன்னா கூட மறுபடியும் பிரித்து யூஸ் பண்ணலாம். சைடு ஓப்பன் வந்து நம்ம அப்படி வைக்க முடியாது. நம்மளுக்கு அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த சுடிதார் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக நம்மளுக்கு உட்காருது. அதனால இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா துணி நமக்கு தேவையில்லை. மடிச்சடிக்கிறதுக்காக நம்மளுக்கு 1 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது இது வந்து கீழ் சுற்றுலவு, சுடிதாருடைய அடிபாகம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை காட்டிலும் 1 இன்ச்சு அதிகமாக இருக்கும். சரியா, இப்போ சீட்டின் சுற்றுலவுல நம்ம வந்து இப்போ 5.5 + 1 சேர்த்து 6 எடுத்துருக்கிறோம்னா எக்ஸாம்பிள் அளவு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கீழ் சுற்றுலவை வந்து 6 + 1 சேர்த்து 7 எடுக்கணும். இங்கே எவ்வளோ வருதோ அதை காட்டிலும் இந்த இடத்துல 1 இன்ச்சு அதிகமாக வரணும். சரியா, நம்ம மார்க் பண்ணுறதுலையே நம்மளுக்கு இந்த சுடிதாருடைய ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு வந்துடும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சுடிதார் வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துருக்கலான்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கட்டிங் சொல்லி கொடுக்கும்போது கவனமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எங்கே ப்ளஸ் பண்ணணும், எங்கே மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக வந்து நோட் பண்ணிடணும். சரியா, ரெண்டாவது டாப் வந்து எப்படி போட்டு மார்க் பண்ணுறாங்கங்கிறது கவனமாக பாருங்கள். எப்படி திருப்பி போட்டு எந்த இடத்துல எப்படி இழுத்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கவனமாக பாருங்கள்.
சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை டாப்பை நம்மளே திருப்பி திருப்பி போட்டு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக மனசுல பதிஞ்சிடும். கட்டிங் போடும்போது எப்பவுமே நோட்டை பக்கத்தில் வச்சுக்கணும். சரியா? இதில் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நம்மளுக்கு புரியல, இது இந்த டிராயிங்ல இருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டே எதுக்கப்புறம் எது எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த பக்கம் சைடு நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம். சரியா? எழுதி வச்சிருக்கிறத நம்ம இதை படித்தாலே நம்மளுக்கு வந்து புரியும். சரியா? எழுதி வச்சிருக்கிறத நம்ம படித்தாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு துணியை 4ஆக மடிச்சு போடணும். கரை பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். 2வது சுடிதாருடைய ஹைட்டு வந்து 18 இருக்குது அப்படின்னா அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 20 அப்படிங்கிற அளவு நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கடுத்தது எதுக்கு அதுன்னா கீழே 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு அட்டாச் போடுறதுக்காக. இது வந்து லைனிங் இல்லாத சுடிதார். ஓகேவா? லைனிங் சுடிதார் கிடையாது. அதுக்கடுத்தது ஷோல்டர் நம்ம சொல்லியிருக்குல்ல 2.5 to 3.5. சரியா? 3 எவ்வளோ வருதோ அது கூட நம்ம 1/2 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து ஆம்கோல். சரியா? ஆம்கோலும் சொல்லியிருக்கேன். பேக் சைடு திருப்பி போட்டு ஆம்கோல் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே டீட்டெயில் நமக்கு இங்கே எழுதியிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு, அப்புறம் இடுப்பு உயரம், அப்புறம் இடுப்பு சுற்றளவு, அப்புறம் சைடு ஓப்பன் நம்மளுக்கு லைனாக எழுதியிருக்கணும். சரியா? இதை படிச்சுக்கிட்டு இந்த டிராயிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? வீட்டில் மார்க் பண்ணி தந்துடுவீங்களா? இப்போ ரைட்டு பண்ணிட்டு போகிறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வா. கட் பண்ணிட வேண்டாம். இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா?